சொல்லுமா நல்லா இழுத்து நல்லா கேட்டுக்கோ நல்லா இழுத்து பல்ல பார்த்து சொல்லுவேன் எங்க சொல்றதுன்னு கேட்டாக்கா ஒரு அழியாத பொண்ணு இப்ப வந்து ஆள் அண்ணன் ஏதாவது பேச்சு பக்கமல்ல அது பையன் பாத்துங்க தூக்கி எப்படியே ஏமா நச்சாண்டு விடுற பொட்ட பையா என்ன அடிக்காதுண்ணா அடிக்காதுண்ணா எனக்கு பீ வந்துட்டேன் என்ன அடிக்காதண்ணா சத்தியமா அடிக்காதண்ணா உள்ள ஜட்டி போடலண்ணா ஜட்டி போடாத யாரு இதை வந்தா ஜட்டி போடாத ஏன் வந்தா காட்டோடு மாதிரி இருந்தா காட்டோடு மாதிரி என்ன பண்ண வந்தா குறை என்னம்மா உனக்கு வந்தா குறைகள் என்னம்மா என்னம்மா குறை என்ன உனக்கு வந்த குறை உனக்கு யாருக்கா குறைய விட்டு குறவ என்னது குறை விடாதனால விரால புஷ்ணத்தை விட்டு போடு என்னென்ன பண்ண ஏன் கூட பிறந்த என்ன உன் பொண்டாடி தாலியா இருக்கு என்ன 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 சரிபட்டு வர மாட்டான் போ என் கூட பிறந்த என்ன கூட பிறந்தங்க அண்ணா ஒரு ஆனா பிறந்திருந்தா நான் அம்படி புண்டா வில்லியாடி புண்டா போட்ட மாதிரி என்ன ஆம்பளை நீ என்ன நீ போட்டதா ஆமா ஆமா என்ன நான் பாய போன புண்ணா பிறந்த ஒரு என்ன மத்தலாக்காரன் ஆமா என்ன அவனுக்கு புள்ள கத்தி மலையில இந்த 3 மத்தாலே அந்த அடி அடிக்கிறான் அது ஏன் கேக்குற இங்கதான் பைப்பு அங்க பூ ரெண்டு நிக்க வச்சு அடிக்கிறான் வீட்டா வச்சு அடிக்கிறான் என்ன வேலைக்கான ஒரு நாள் 2500 கேட்கறான் என்ன பண்றது அங்க பாரு என்ன ஒன்னு நிக்க வச்சு அடிக்கிறான் ஒன்னு படி வச்சு அடிக்கிறான் இங்க வேலை அடிக்கிறான் சத்தியமா பொண்டாடி தாலி மேல சத்தியமா ஏன்னா அவன் என்ன கட்டிக்க மாட்டேன் கட்டி தானே பட்டுக்கிறான் என்ன 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 பெத்தவனே
அப்பா நான் இருக்கிற அழகு இல்ல ஐயோ அம்மா அப்படி நடந்து சின்ன முத்தம் கொடுத்தா விட்டா சிட்டி பாரு மூத்தத்தை வெளியே பகம்ட்டானுங்கிறான் வளர்த்தேன் என்ன என் நடைன்னா ஐயோ நான் நடந்த எத்தனை பேர் என்ன சொல்ற ஒண்ணு வர போறது இல்ல எப்பா அம்மா ராசாத்தி ஐரு விட்டு பீஸ் ஊத்தி வந்திருக்காளா ராணியம்மா அடியா நோனி அம்மா பாக்கணும் ஆமா ராணியம்மா அம்மா இருந்தா அம்மா பாக்கலாமா ராணியம்மா ஓடியா நோனங்க நடுவுல பாடுறான் மீனாட்சி புத்திரகுமாரன் ஐயால் கொடுக்கப்பட்டது 51 ஆண்டவர் பங்கிலே எல்லா வல்ல எம்பெருமான் நாராயணமூர்த்தி கூடியிருந்து பட்டி பெருத்த பால்பட பொங்கி நோயற்ற வாழ குறையில்லாத செல்வத்துடன் வாழும் என்று எல்லா வல்ல எம்பெருமான் வேண்டியும் சுபேஜியம் தம்பி அப்படி சக்தி ஒன்று சமய பலவாறு காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி மேல் மருவத்தூரிலே ஆதிபரா சக்தி மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரி ஆதிபரா சக்தி சுத்தி மருகா சூத்தி ஆதிபரா சூத்தி அம்மா உலகத்தை படைத்த மாதா அம்மா ஈசனுடன் அடிக்கும் எல்லோருக்கும் தாயம்மா
ஐயோ சத்தமாப்பா ஐயோ சித்தப்பா நான் மாட்டி 4 வழி தலையே போனேன் இவன் அம்மாடா போனா இவன் சித்தாந்தா பெரியதா போனா இவன் அக்கா தங்கச்சியா போனா இவன் பொண்டாட்டியா போனா நான் மாட்டி ஓரமா சர்க்கார்பேட்டை ரோட்டில 4 வழி சாலையாக ஓரமான போனேன் அவன் நேரா வந்தான் பாரு நானும் நேரா போனேன் பாரு அப்படியே ஒரு டிங்கிடி இடிச்சான் பாரு எனக்கு நெஞ்சே வலிக்குது பையா அம்மாக்கு இழுத்து நெஞ்சு வலிக்குது எனக்கு என் குஞ்சு வலிக்குதுடா நான் அடிக்கக்கூடாது பாக்குறேன் நீங்க ஆம்பளையா இல்ல போட்ட நீங்க பட்டியா என்ன பார்த்தா இது கிளம்பலையா உங்களுக்கு கிளம்புது என்ன கிளம்புது மொப்பா கூப்பிடுறா மக்கா கூப்பிடுறா கூத்தா கூப்பிடுறா மேல கை வைக்காத பேசுற கம்மி ஆமா கீழே கருப்புகளை தட்டி தானே போட்டுக்கிறா பாத்துக்கியா நான் பாத்துட்டேன் நான் அழகா ஒரு பாட்டு பண்ணல பாடுற பாடு மாமா பாடா ஆமா மாமா பேசுறோம் அழகா ஒரு பாட்டு எடுத்து கொடுப்பாங்களா யாரு உனக்கு பாடுறா இந்த பாட்டு எனக்கு ஆகுதரா ஓஹோ அட இந்த பாட்டு படிக்காதடா எனக்கு வெக்க ஆகுதடா ஒத்த கட்டப்பட்ட பையா உனக்கு பொண்டாட்டி கேக்குதடா
உனக்கு எனக்கு சண்டை இப்ப ஒழிய போகுது அட உனக்கு எனக்கு சண்டை இப்ப ஒழிய போகுது அது ஒண்ணுக்கு எனக்கு சண்டை அம்மா இதெல்லாம் பண்றேன் யாரு வேற கட்டி முடிய தாக்க இறக்குறாங்க தம்பி என்ன நீ பாட்டு பாடுற அப்படியே வெண்டைக்காய் குழம்புல நல்லா நீ ஊத்துற மாதிரி வழக்கம் இருக்கு எனக்கு இந்த மாதிரி பாட்டு எல்லாம் பிடிக்காது லேட்டஸ்ட் பாட்டா இறங்கி குத்துனாதான் பிடிக்கும் சரி குத்துருமா அடி சொல்ல குட்டி அமுல்தது நிதானி மாமா தகுதி நந்தாண்டி எட்டி அப்படியே பண்ண மேல வதிப்பேன் ஆமா என்ன பாட்டு பாடுற என்ன பண்ணு எனக்கு சொல்லி விளக்கம் சொல்லதான் நீ என்ன பாடுன என்ன விட்டு எங்க நீ போகாத புரிச்சு யாருக்கிட்ட கேட்டாலும் பண்ணலாம் யாருட்டு காட்டா அப்படியே ஆளு மேல கண்ணி தோல் மேல தீவால உட்காந்து தங்கச்சுவேன் அவள்கிட்ட பார்த்து பேசி ஆமா திருப்பி டோல் கேட்ல உன் தங்கச்சி 5 ரூபாய்க்கு சாப்பிட்டா விற்கிறாங்க யார் தண்ணி சப்போட்டா சப்போட்டா 5 ரூபாய்க்கு சப்போட்டா அடி தேவடியா ஆமா யாரா தேவடியா இதான் தேவர் கடியா ஓ ஆமா ஆமாடா மாரியம்மா தம்பி அது வேற போகட்டும் ஸ்ரீகார்த்திகை வேண்டாம் வணக்கம் தனக்கு அழகி வணக்கம் யாவருக்கும் அழகி அது அப்படி இல்ல அப்படி எப்படி வணக்க தனக்கழகு வாந்தி எடுப்பது உனக்கு அழகு தம்பி வணக்கம் தனக்கு அழகி வணக்கம் யாவருக்கும் அழகி பெற்றோர் கருணையிட்டு நம்மளெல்லாம் பெற்றோர் ஆனா பின்னா குரு தெய்வம் சொல்லுபடியானே நான் வந்ததால் தூதப்பட்ட சமையலவா ஏண்டா ஏற்கா குத்து வச்சிருக்கேன் ஓ எதுவும் கேட்கல ஆமா அம்மா எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விதாம்மா மலையார் சகுப்ப சார்ந்த ஆமா எங்க கம்பெனி வந்து பிரகாசன வயசுக்கு வந்துட்டான் வயசுக்கு ஆமா அவர் வந்து 10 வருஷம் 3 நாள் வீட்டுக்கு போறோம் தம்பி அப்படி கிடையாது அது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மலையரசன் குப்பம் டி அம்மன் ஐயனாரப்ப நாடக சபா கம்பெனி உரிமையாளர் அது பிரகாஷ் அண்ணா அவர்கள் கோடை மிருதங்க சக்கரவர்த்தி நாடக உரிமையாளர் அவருடைய பாதரவிந்த கமலுக்கும் மற்றும் தாய் தந்தைமார்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் டீ விக்கிற வேலை காலைல பாத்துக்கோ தம்பி உள்நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் உள்ளே இருந்து அயல்நாட்டுக்கு சரி அந்த பெரிய மொழி யாரு யாரு டீ குடுத்தாலும் வாய் முன்னு குடிங்க ஏண்டா இப்ப நான் இவ்வளவு நேரம் வந்து பாடுறேனே ஆடுறேனே எனக்கு நேரம் எவ்வளவுன்னு தெரியல என்ன டைம் ஆகுதுன்னு தெரியல அந்த பெரிய முள்ளு சின்ன முள்ளு எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லு பார்த்து சொல்லு எப்படியா எந்த டீ பேஸ்ட் பண்ணியாரு அவர் டீ வேற 40 ரூபா சொல்றாரு நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கோம் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு கோடி வணக்கம்டா தம்பி இப்பேற்பட்ட சபைக்கு முன்பாக வந்து போது அம்மா யாரு எந்த ஊரு அதிகமா கூய் சட்டியா யார் அம்மா அது டபரா சட்டி எட்டி அப்படியே பழக்கத்தை புட்டுடா பையா அம்மா நீ யாரு எந்த நாட்டுக்கு அரிசி மொட்டை அரிசியா புயல் அரிசியா ரேஷன் அரிசியா வெள்ளக்கத்தை சட்டி திறந்து காட்டு கம்நாட்டி அரசி ஓ அரிசி சட்டி திறந்து காட்டு
மணிநகராபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான மதிவண்ணன். மதிவண்ணன். ஆமா, மதிவண்ணன் மன்னனுக்கு பாரியாக முடியான மதிவதனன். மதிவதனன் மன்னனுக்கு பாரியாக முடியான என் பெயர் தான் மணிமேகலை. மணிமேகலை என்று சொல்வார்கள். மணிமேகலை. ஆமா தம்பி, ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஆணொன்று பெண்ணொன்று சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கோ 2 பெயர். 2 சொல்ல 2 தான். என்னது 2? 2 தான். 2 தான். உனக்கு எத்தனை இருக்குது? அம்மாக்கு 2, அம்மாக்கு 2, அம்மாக்கு 2. உனக்கு உனக்கு எத்தனை இருக்குது? எனக்கு 1 தான் வாங்குது. 1 தான் இருக்குதா? வாச்சுமா கம்நாட்டி அது கிடையாது. ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஆண் ஒன்று பெண் என்று சொன்னேனே. ஆனால் எங்க குடும்பத்திலே 2 பெண் ஆண் குழந்தைகள் தான். ஆண் குழந்தைகள். பெண் குழந்தைகளே கிடையாது. ஆண் குழந்தைகள். யார் யாரு? சாந்தசீலன், சத்தியசீலன். சாந்தசீலன், சத்தியசீலன். ஆமா, சாந்தசீலனுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தா பையா. தாத்தா பையனுக்கு கல்யாணம் பண்ணி விட்டாங்களா? பண்ணி விட்டல, கடவா விட்டுட்டாங்க. கடவா விட்டுட்டாங்களா? சத்தியசீலனுக்கு, ஆமா சத்தியசீலனுக்கு திருமணம் ஆகி ஒரு மருமாவை சம்பாதிச்சிருந்தா பையா. ஆமா, அழகான மருமாவை. அதிரூபவதி. அதிரூபவதி அட்டக்கா ஒட்டக்கா ஆச்சாரியம் எல்லாமே கொண்ட பெண்ணு தான் அதிரூபவதி. ஆமா, இப்போது கல்வி சாலையிலே பயின்று வருகிறான். யாரு? சாந்தசீலன். ஆமா, அது பண்ணால் போகட்டும் தம்பி. இந்த தினத்திலே என் காரணம் தெரியவில்லை. மதியான மன்னவர் அழைப்பு. என் மன்னவர் யாரு? மணிமேகலை. மணிமேகலை. ஆமா. யாரு? மதிவதனன். ஆமா. உங்களுக்கு பாரியாக முடியான மணிமேகலை என்று விளக்க முடியுதா? ஏ காரணம் தெரியவில்லை. மதியான மன்னவர் அழைத்துக்கார். மதியான மன்னவரை பார்க்க வேண்டும். போகலாமா? போகலாமா? ஐயா மந்திரிமார்களா? ஐயா மகாராஜா. என்னடா கையை மேல தூக்குற? ஏய் அப்படியே நிராத்து. நான் எங்க வச்சிட்டேன்? ஐயா எப்படி என்னுடைய மனைவியாகிய வந்துட்டாங்க. மணிமேகலை தோரப்படி கட்டளை ஏடா கூட்டம் அம்மா குச்சி தப்பான வார்த்தைகள் அப்படியே போட்டு மேய்ச்சிருவேன். சொல்ல விடுங்க. அம்மா பாத்ரூம் டைல் உட்காந்து அப்படியே கூட்டு வருவாங்க. அதை பாத்துக்கிறியா? தம்பி இல்லாடி பலூன் உனி கடிச்சுக்கிறப்பையா தம்பி அது பண்ண போட்டோம். கல்யாணம் பண்ண இருக்காரா? பாத்துட்டு வரட்டா? டாடா ஓடி வந்தா யார வந்த என் மன்னவா மணிமேகலா என் மணிநகரா உயிராலோ பாடி வணங்குகிறான். மாறு அடிக்கிறேன்.
மாமா உங்கள் திருவாதிக்கே என் பாடத்தை படுத்திருக்கிறார்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படிங்க? என் திருவடி கண்டா இந்த சிவபெருமான் அருளால் இந்த முருகப்பெருமான் அருளால் குற்றமின்றி சுகர்ச்சியாக வாழ்வாய் என்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தங்கிட்ட ஒரு வார்த்தையாச்சு கேளுமா கேளு மதியான மனைவியை அழைத்த காரணம் என்ன சமாச்சாரம்? என்ன விதத்தில் அழைத்த காரணம் கேட்கிறேன். நமக்கும் ஆண்டவருடைய கிருபையால் 2 ஆண் மக்கள் இருக்கிறாங்க. ஆமாங்க, 60 வயசு ஆயிடுச்சு. சாந்தசீலன் சத்தியசீலன். ஆமாங்க, சத்தியசீலன் சாந்தசீலன். ஆமா, 2 மணமக்கள் இருக்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனக்கோ இந்த வயது 60 ஆகிவிட்டது. ஆமா, 60 வயசு ஆயிடுச்சு. 60 ஆகிவிட்டது. இனிமேல் என்ன நமக்கு? இந்த அரசாங்கத்தை, இந்த நாட்டை, இந்த மதுவதனாபுரியை எனது மூத்த மகனாகிய சத்தியசீலனுக்கு முடிசூட்டி பார்க்க வேண்டும். முடிசூட்டி பார்க்கணும்.